ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. ஸ்டேட்டஸில் வந்து ஒரு விஷயம் நான் ரீசெண்டாக பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை வந்து நெகட்டிவாக ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா, அது யாராக இருந்தாலும் சரி அவங்கள விட்டு தள்ளி போகிறதுல தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஈவன் அவங்க க்ளோஸான ஒருத்தவங்கள இருந்தாலும் அவங்கள விட்டு தூரமாக போகிறது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயம் கூட நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னா, அது வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம இருப்போம். ஆனால் க்ளோஸான ஒருத்தரை வந்து இந்த அவங்க சொன்ன நெகட்டிவான விஷயத்துக்காக நம்ம தள்ளி வைக்கிறோன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி தானே ஆகும். க்ளோஸான ஒருத்தவங்கன்னு சொல்கிறோம். அப்போ க்ளோஸான ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறோன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம என்ன வேலை பார்த்தாலும், எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு அது மைண்டில் வந்துட்டு போயிட்டே தானே இருக்கும். கம்பேரிட்டிவ்லி அந்த நெகட்டிவான விஷயத்த தாங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை விட விலகி வச்சதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மைண்டை பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஈஸியாக அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க கூட எப்போவும் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா நம்மளோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். தட்ஸ் 1 minute. See you tomorrow.